ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. கோவிடுக்கு அப்புறம் எனக்கு இருமல் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு சரியாக மாட்டேங்குது. மூச்சு விடுறதுக்கு வேறு சிரமம் இருக்குது. திடீர்னு எனக்கு ஃப்ரிக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. எனக்கு ஒரு இருமல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாளில் ஒரு வாரத்தில் எனக்கு சரியாயிரும், ஈஸியாக சரியாயிரும். ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் வரக்கூடிய இருமல் வந்துட்டு எனக்கு சரியாகலை டாக்டர் அப்படின்னு நிறைய பேரை நான் பார்க்குறேன். அதுவும் என்னென்னா, எனக்கு முன்னாடி இருமல் வந்துச்சுன்னா மூச்சு வாங்குகிற தொந்தரவு இருக்காது. பட் ஆஃப்டர் கோவிட் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒரு இருமல் வந்துச்சுனாலுமே எனக்கு உடனே மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இருமல் வந்துட்டு எனக்கு வறட்டு இருமல் வந்துட்டே இருக்குது. சளி வரவே மாட்டேங்குது. வரட்டுன்னு இருமல் தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. சில டைம் பார்த்தோன்னா எனக்கு படுக்க முடியலை, எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. எனக்கு நைட்டு ஆனால் எனக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற அளவுக்கு தொடர் வறட்டு இருமலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க. ரிப்பீட்டாக இருமுறனால எனக்கு நெஞ்சு வலிக்குது, ரிப்பீட்டாக இருமுறனால எனக்கு தொண்டை வலி இருந்துக்கிட்டே இருக்குது, ட்ரைனஸ் இருந்துகிட்ருக்கு, அதனால் எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. எனக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அலர்ஜினால் இருக்கும், ஏதாவது டஸ்ட்டு பொல்யூஷனால் இருக்கும், மூணாவது பார்த்தோன்னா ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இருக்கும், நாலாவது நம்ம பீடி சிகரெட் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இருக்கும். சிலருக்கு இந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிமெண்ட் கம்பெனிஸ், காட்டன், நூல் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு இருமல் ரொம்ப வருஷமாக இருமல் இருக்கிறதோ இல்லை அந்த மூச்சு விடுறது சிரமமோ பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம். இது ஆக்குபேஷனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இருமல் இருக்குது, வறட்டு இருமல் இருக்கும், ஏதாவது டென்ஷன் ஆனாலோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலோ எனக்கு ஒரு என்ன தெரியாமல் ஒரு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? வீட்டில் இருந்து சரி பண்ணக்கூடிய சில ஹோம் ரெமெடிஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் நல்ல மிளகு, அதோடு சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நிறைய. ஸோ அதை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு லைட்டாக ஹனி மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி எடுக்கலாம். அப்படி 3-5 நாள் எடுக்கும்போது எனக்கு தொடர்ச்சியாக இருமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கும் இந்த ஹோம் ரெமெடி. ரெண்டாவது பார்த்தோன்னா கொஞ்சம் துளசி இலை எடுத்துக்கோங்க, அதோட 1 அல்லது 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சு கொஞ்சம் ஒரு 20-30 ml அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி இதையுமே நம்ம ஒரு நாளைக்கு 3 வாட்டி எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 3-5 நாள் எடுத்துக்கலாம். எனக்கு கொதிக்க வச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் துளசியை ஒரு சாராக எடுத்துக்கலாம். துளசியை அரைச்சி சாராக எடுத்துகிட்டு அதோடு நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணி லைட்டாக கிராம்பு நீங்கள் பவுட்ரு பண்ணி அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3-4 வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தோன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் திப்பிலி பவுடர் அப்படின்னு கிடைக்கும், திப்பிலி பொடி அப்படின்னு கிடைக்கும். அந்த திப்பிலி பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் இந்து உப்பும் லைட்டாக எடுத்துகிட்டு 1/4 டம்ளர் கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா 2 வேளை ஒரு 5 நாள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். நாலாவது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பால் சேராது. பால் எடுத்தோம் அப்படின்னா சளி அதிகமாகுது, கன்ஜஸ்டடாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள், வீட்டில் அரைச்ச மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சளோட கொஞ்சம் நல்ல மிளகும் எடுத்து ஹனியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் 2 வேளை 3 வேளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக இருக்கிற வறட்டு இருமல் சீக்கிரத்தில் சரியாகும். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் ஜஸ்டீஷியா ஆடா தோடா அப்படின்னு டிங்சர் கிடைக்கும். அந்த டிங்சரை நம்ம 2-3 வாட்டி ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருமலுக்கான சீக்கிரத்தில் ஒரு ரொம்ப ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் இது உங்கள் டாக்டரை கேட்டுட்டு எத்தனை ட்ராப்ஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு டாக்டரை கேட்டுட்டு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே செல்ஃபாக ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஸோ நுரையீரல் சம்மந்தமான அனைத்து நோய்களுக்கும் நம்ம கிளினிக்கில் சிறந்த முறையில் நம்ம சிகிச்சை செஞ்சிட்ருக்கோம். எனக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதில் வர நம்பருக்கு நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.